மிரரிங் நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான வீடியோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். நம்ம சர்வைவல் பீரியடில் ஆரிஜின் பீரியட்லலாம் அது ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சோல் எவல்யூஷனுக்கு வரப்போ நம்ம குருவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூனிவர்ஸு காடுன்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்தந்த ஸ்டேஜை கடந்த பிறகு அவங்கக்கிட்டேருந்து அடுத்தடுத்த குருக்கிட்ட நம்மளை போக சொல்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம போயிருப்போம். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் கிட்ட வந்துட்டுருப்போம். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அதனோட தெரிஞ்சதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அது அளவு வளர்த்து விட்டுட்டு, நீ என்ன கிட்ட டிபெண்ட் பண்ணாத, நீ தனியாக இயங்கு. அதாவது எப்படி இயங்குறோன்னா, நம்ம வேலிடேட் பண்ணி ஜட்ஜ் பண்ணி நமக்கு தேவையான கரெக்ஷன் பண்ணி, அந்த கரெக்ஷன் அப்போது ஜட்ஜ் பண்ணுறப்பெல்லாம் நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆகிறோம் கான்ஷியஸ் லெவலில். அப்படி தான் எக்ஸ்பேன்ஷன் ஆகி விரிஞ்சு நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம், விரிஞ்சிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லலாம். அதுக்கு தான் நிறைய பேர் நமக்கு தேவைப்படுது. நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க மற்றவங்க. அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கான்ஷியஸ்னஸ்ஸை வேறு ஆங்கிளில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கான்ஷியஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கு அடுத்தவங்க தேவைப்படுது. ஜட்ஜ்மெண்ட்ன்றதை நெகட்டிவாக பார்க்காம, அது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதத்தில் தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். நம்மளை கொண்டு போய் ஒரு விஷயத்தை அதை பற்றி நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அவங்க அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நமக்கு பிடிக்கலன்றதை தாண்டி அந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ஷன் ஏற்படுத்திட்டு, அந்த ஒரு வே ஆஃப் ஆங்கிளில் நம்ம கற்றுக்கிட்டு, நம்மளை பார்க்குறத கற்றுக்கிட்டு, அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து வைக்கிற ஸ்டெப்பை மாற்றிக்கிட்டு இல்லை கன்டினியூ பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் யூனிவர்ஸ் பலவாக பிரிஞ்சு, அதாவது நம்ம சிங்குலாரிட்டி ஃபீலிங்கில் தான் இதை சொல்லிகிட்ருக்கோம். சிங்குலாரிட்டி ஃபீலிங்கில் இருந்து டியூவாலிட்டியாக நமக்கு நிறைய பேர் எதிரில் வச்சுக்கிட்டு, நம்ம பார்க்க முடியாததை அவங்கள பார்க்க வச்சு, நம்மளோட இடத்துல இந்த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கில் நம்ம சிஸ்டம் ஆகிட்டு அவங்க சரௌண்டிங், யூனிவர்ஸே சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்காக பிரிஞ்சு, ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு யூனிவர்ஸ் ஆகிறதுக்காக சரௌண்டிங்கை தன்னை பிரதிபலிக்கிற விஷயமாக மிரராக யூஸ் பண்ணிவிட்டு, அந்த மிரர்லேருந்து நமக்கு மிரர் இருக்கிறத மட்டும் காட்டுறதில்ல, நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நமக்கு புரியும். இந்த மாதிரி வளர்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ் அடையிறப்போ தேடுறப்போ இது உங்கள் கண்ணில் படும். அப்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது கரெக்ட் தானன்றதுக்கான ஒரு மிரராக இது இருக்கும்னு எனக்கு புரியுது. தேங்க்யூ.